ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இனிமேல் ஃபேஸ் வீடியோ போடலான்னு சொல்லி ட்ரை பண்ணுறோம் புதுசாக. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. லவ் யூ ஆல். சிம்பிள் ரசம் தான் மக்களை வைக்க போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். குழந்தைங்கள்லாம் வந்து அந்த தக்காளி இதெல்லாம் எடுத்து தனியாக வச்சுருவாங்க. ஸோ எல்லாம் அரைச்சி தான் நான் செய்வேன். எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். தக்காளி, சீரகம், பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பெருங்காயம் எல்லாம் போட்டு நல்லா அரைச்சிட்டு அதில் வந்து கொஞ்சமாக வந்து கடுகு போட்டு ஆயிலில் அதில் வந்து வரமிளகா 2 போட்டிருக்கேன். நீங்கள் வேணுன்னா பச்சை மிளகா கூட போட்டுக்கலாம். அதை நான் அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா, அந்த பேஸ்ட்டை வந்து அதில் ஊற்றி கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. புளியை வந்து நான் சுடு தண்ணியில் வந்து ஊற வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா வந்து கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டக்கப்புறம் லைட்டாக மஞ்சத்தூள் கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணக்கப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் மக்களே, சூப்பரான சுவையான ரசம் ரெடி ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மக்களே. பாய்.